ஷேக் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி விசாரித்து அவர் எவ்வளவு பெரிய ஆன்மீக பெருந்தகை என்றெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்கள் ஷேக் ஹம்மாத் அவர்களிடத்தில் சென்று அவர்களை மானசீக குருவாய், ஷேகை காமிலாய், தன்னுடைய பீரு முர்ஷிதாய், தன்னுடைய வழிகாட்டியாய், வாழ்வில் ஆன்மீகத்தினுடைய வாசல் திறந்து வைக்கின்ற குருவாய் ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே ஆன்மீக தீட்சதை பெற்றவர்களாய் அவர்களோடு நெருக்கம் பெற ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் அவர்களிடமிருந்து சொல்லிவிட்டு ஹஜ்ஜுக்கு பயணமாகிறார்கள். இவர்களும் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாவினுடைய ஹஜ்ஜும் அவர்களுடைய படிப்பினைகளும் நிறைய கிதாபுகளில் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் செய்வதைப் போல சொகுசு பயணம் அல்ல, அது கடுமையான கஷ்டமான பயணம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் மக்காவுக்கு போய் சேர்ந்து காபாவை பார்த்து கண்ணீர் மல்க கதறி அழுதவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வருகிறார்கள். காபாவிலே பதிக்கப்பட்டிருக்கிற ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் வந்து நின்றவர்கள் துவா செய்கிறார்கள், அல்லாஹும்ம கஃபிர்லி தம்பி, யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு. கௌசுல்லாலும் ஹஜ்ருல் அஸ்வதில் வந்து கேட்ட துவா நம் கவனத்திற்குரியது. என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. இல்லம் தகஃபிர்லி, நீ ஒருவேளை மன்னிக்கலைன்னா மறுமையில் தயவு செய்து என் கண்ணை குருடாக்கி விடு. காரணம், நான் பாவி என்கிற நிலையில் சாலிகின்களை, நல்லோர்களை நான் சந்திப்பதற்கு வெறுக்கப்படுகிறேன். நான் அவர்களை சந்திப்பதாக இருந்தால் நானும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக சந்திக்க வேண்டும். நான் பாவி என்கிற அடைமொழியோடு பாவம் செய்தவனாக, ஒரு குற்றவாளியாக நான் இருக்கிற நிலையில் அந்த குற்ற கண்களோடு ஆன்மீக பலம் வாய்ந்த பெரியவர்களை நான் பார்க்க விரும்பவில்லை என்று துவா செய்கிறார்கள் என்றால், அந்த இளம் வயதிலேயும் கூட அவர்களுக்கு இருந்த மறுமை சிந்தனை, நல்லோர்களை குறித்த சிந்தனை, இதுவெல்லாம் ரொம்ப அபாரமான வார்த்தைகள் இவைகள்.